ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்ரோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான வெங்காய சாதம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காய சாதம் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். இதை ஒரு 3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பும் அந்த உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், கலர் மாதிரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 செகண்ட் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அது வந்த பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம செய்கிறதே வெங்காய சாதம். அதனால் வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா டைம் எடுத்து வதக்கிக்கலாம். வெங்காயம் அதோட ராஸ்மெல் போயிட்டு அது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கிட்டுக்குவோம். இது மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா குழம்புத்தூள் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். இதை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஏன்னா வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஓப்பனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இதை மூடலாம் வேணாம், அப்படியே 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்ச பிறகு நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செஞ்சுக்கோங்க. நான் நார்மல் அரிசி சாப்பாட்டில் தான் செய்கிறேன். வேக வச்ச சாப்பாடு சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்ட பிறகு நம்ம சாப்பாடை நம்ம வெங்காய மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறப்பையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மலாக எப்போதும் செய்கிற அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். சாதத்தை ஆனால் கொஞ்சம் உதிரியாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெங்காய மசாலாவோட. எனக்கு கொஞ்சம் இங்கே லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிம்மாக தெரியும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு. இப்போ வெங்காய சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட வெங்காய சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிம்மாக தெரியும். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் நம்ம சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயில் செய்கிறதுனால அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே வெங்காயத்தை நல்லெண்ணெயில் தான் வதக்கியிருக்கோம். அதனால் இந்த சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸில் நீங்கள் வெங்காய சாதம் இது வரைக்கும் செஞ்சு இல்லைன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அது அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சேர்த்த பொருள்லாம் சேர்த்து பூண்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெங்காய சாதம் சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத நேரத்தில் சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கிறப்போ இந்த வெங்காய சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது கொடுத்து அனுப்பலாம். சிம்பிளாக எதனா சைட் டிஷ் வச்சு உடனே செஞ்சு முடிச்சிடலாம். இது சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் தான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்ரோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.